ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த பீ கீப்பர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃபாஸ்ட்டாக கதைக்குள்ளாடி போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு தேன் கூட்டை காமிக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. இவரோட பேர் ஆடம் கிளே. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகளில் தேனி கூடு கட்டியிருக்கும். அதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கவங்க பயப்படுவாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கெல்லாம் போய் அந்த தேன் கூட ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு வருவார். அங்கே கட் பண்ணால் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் பார்க்கர். இந்த பார்க்கர் அவங்க வீட்டில் ஒரு பகுதியை நம்ம ஹீரோ தேனி கூடு வச்சிருக்கிறதுக்காக வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவும் அந்த தேன் கூடை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போது வழியில் இந்த பார்க்கரை மீட் பண்ணுறாங்க. பார்க்கறோம், இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்னோட வீட்டுக்கு வா, என் கூட உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே டின்னருக்கு நான் இன்னைக்கு வரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் கொண்டு போன அந்த தேனீக்களை வச்சு தேன் எடுக்கிறாரு. அவர் எந்த மாதிரி எல்லாம் பீ கீப் பண்றாரு அப்படிங்கறத பத்தி காமிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் அந்த பார்க்கருங்கிற லேடி அவங்களோட கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வார்னிங்னு ஒரு மெசேஜ் வருது. உங்களோட ஹார்ட்வேர் கரப்ட் ஆயிடுச்சு, அதனால கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட டேட்டா எல்லாமே டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் போட்டிருக்கு. உடனே நம்ம பார்க்கறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வருதுங்க, எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆள் பேசுறாரு. இந்த கால் அட்டன் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு, இவங்க எல்லாருமே ஸ்கேம் பண்றவங்க. நிறைய ஃபோன் நம்பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி பல பேரை ஏமாத்துறது தான் இவங்களோட வேலையே. இந்த லேடி கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வந்ததுமே அவன் டீம் லீடர் அவன் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்றான்னா, எல்லாரும் பார்த்துக்கோங்க, இந்த லேடி கிட்ட இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க போறேன் அப்படிங்கிறத நீங்க தெளிவா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மெயின் டிஸ்பிளேல நம்ம பார்க்கரோட சிஸ்டத்துல இருக்க டிஸ்பிளேயை கொண்டு வந்துட்டாங்க. மேடம், நீங்கள் ரிமோட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட பொய்ய சொல்லி எங்கே இருந்தாலும் இவங்களோட டிஸ்பிளேயை ரிமோட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண வச்சிடுறாங்க. நம்ம பார்க்கறோம், அதை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இந்த பார்க்கருங்கிற லேடி இன்ஸ்டால் பண்ணதுமே திடீர்னு அவங்க சிஸ்டத்தில் மாறி மாறி பேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த டீமோட டிஸ்பிளேல நம்ம பார்க்கர் எத்தனை பேங்க் அக்கவுண்ட்ஸ், எத்தனை இன்சூரன்ஸ் அக்கவுண்ட்ஸ், எத்தனை சேவிங்ஸ் அக்கவுண்ட், இந்த மாதிரி என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரிய வருது. இந்த பார்க்கருங்கிற லேடியும் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த ட்ரஸ்டோட அக்கௌண்ட்ல $200 பணம் இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. நம்ம பார்க்கறோம், என்னோட சிஸ்டத்தில் ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்கிறாங்க. இவனுங்களும் அந்த கீபோர்டை நீங்கள் டச் பண்ணவே வேணாம், அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்க கூடாது, ஆனால் அது நடந்துருச்சு, அதுக்காக நாங்கள் ஒரு 5000 rupees உங்களுக்கு அனுப்புகிறோம், ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் என்னோட அக்கௌண்ட் நம்பர் கிடையாது, இது நான் வச்சிருக்க ட்ரஸ்டோட அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு அந்த பார்க்கர் லேடி சொன்னதும் சரி ஓகே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. உடனே பார்க்கரும் அதை செக் பண்ணுறதுக்காக அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க இப்படி போட்டதுனால இப்போ அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை இந்த டீம் கண்டுபிடிச்சிருச்சு. நம்ம பார்க்கறோம், அக்கௌண்ட்டுக்குள்ளாடி போய் பார்த்தா அவங்களுக்கு 50,000 கிரெடிட் ஆயிருக்கு. சார், நீங்கள் 5,000 கிரெடிட் பண்ணுறதா சொன்னீங்க, ஆனால் 50,000 கிரெடிட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கர் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஐயோ, 5,000க்கு பதிலாக மாற்றி 50,000 உங்களுக்கு அனுப்பிட்டேன், எனக்கு வேறு 3 பசங்க இருக்காங்க, என்னோட வேலை போயிடும், ப்ளீஸ் நீங்கள் அந்த 5,000 எடுத்துக்கிட்டு பேலன்ஸு 45,000 மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பார்க்கரும் சரி ஓகே, என்னால் உன்னோட வேலை போக வேணாம், மீதி இருக்க 45,000 நான் உனக்கு அனுப்பி விடுறேன், உன்னோட அக்கௌண்ட் நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறாங்க. இவங்களோட அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை இவங்க கொடுத்ததுமே இவங்களோட சிஸ்டத்தில் திரும்பவும் நிறைய பேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பார்க்கருங்கிற லேடியோட பர்சனல் அக்கௌண்ட், அந்த ட்ரஸ்ட் வச்சிருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரஸ்டோட அக்கௌண்ட், இது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருந்த எல்லா அக்கௌண்ட்லேயும் இருந்த காசு மொத்தத்தையுமே இவங்க எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களோட எல்லா அக்கௌண்ட்டுமே 0 பேலன்ஸில் இருக்குது.
இந்த பக்கம் அந்த பார்க்கருங்கிற லேடிக்கு எதுவுமே புரியல. என்ன சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிஸ்டத்தை ஆன் பண்ணி உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க வச்சிருந்த எல்லா அக்கௌண்ட்லயுமே பேலன்ஸ் 0 ஆயிருக்கு. இப்போதான் பார்க்கருக்கு ஒரு ஸ்கேம்ல நாம ஏமாந்து போயிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த ட்ரஸ்டோட அக்கௌண்ட்ல வச்சிருந்த $200 போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ காசுக்கு நான் எங்கே போக முடியும், யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம ஹீரோ தேனீக்கள்லேருந்து பியோர் தேனை கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சிட்டு அதை இந்த பார்க்கருங்கிறவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வர்றாரு. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடியை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் யாருமே டோர் ஓப்பன் பண்ணலை. டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்து இவர் உள்ளாடி போகிறாரு. யாருமே வெளியே வராததுனால ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவரோட சேஃப்டிக்காக கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு உள்ளாடி போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு கன்னு, புல்லட்டு, அப்புறம் ரத்தக்கரை இதெல்லாமே கிடக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பார்க்கருங்கிறவங்க தன்னைத்தானே அவங்கள சுட்டுட்டு சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. இந்த பார்க்கருங்கிற லேடிக்கு வெரோனான்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவங்க போலீஸாக இருப்பாங்க. அவங்களோட அம்மாவுக்கு நிறைய டைம் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாததுனால வீட்டுக்கு நேர்லேயே பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்த நேரத்தில் தான் அவங்க அம்மா அங்கே செத்து போய் கிடக்குறாங்க. பக்கத்துலேயே நம்ம ஹீரோ நிற்கிறாரு. நம்ம ஹீரோ தான் அவங்களோட அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அவரை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு தடயவியல் நிபுணர்கள் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு என்னமோ இது கொலை மாதிரி தெரியலை, அவங்கள சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ண மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சரி, ஓகே, ஃபுல் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வெரோனாவும் அவங்க அம்மாவோட சிஸ்டத்தை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா காசுமே போயிருக்கு. பேலன்ஸு 0ல் இருக்குது. சரி, ஓகே, யாரோ ஸ்கேம் பண்ணி தான் எங்கள் அம்மா கிட்டேருந்து மொத்த காசையுமே திருடியிருக்காங்க அப்படிங்கிறது வெரோனாக்கு புரிய வருது. அதே நேரத்தில் அந்த பக்கம் அந்த பார்க்கருங்கிறவங்க சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வெரோனாவும் அவரை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாடகைக்கு இருக்க வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சாரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட சுச்சுவேஷனில் நீ நினச்சது தப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வெரோனாவும் என்னோட வீட்டுக்கு வாங்க டீ குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெரோனாவும் எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் அவங்களோட சிஸ்டத்தை செக் பண்ணி பார்த்தேன், அவங்க வச்சுருந்த எல்லா அக்கௌண்ட்லேயும் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் உட்பட எல்லா காசையுமே யாரோ ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க, அதுக்காக தான் எங்கள் அம்மா சூசைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஹீரோவும் அந்த காசு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அவனுங்க ஒரு கம்பெனி மாதிரி செட்டப் உருவாக்கி நிறைய ஆட்களை வேலைக்கும் வச்சு அவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அவங்க மேலே எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியலை. அதை மீறி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாலுமே இப்போ இறந்து போனவங்க எல்லாருமே தானாக சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, அவங்களோட இறப்புக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு அந்த டீம் சொல்லிடுவோம். இந்த பார்க்கரோட அக்கௌண்ட்லேருந்து $200 திருடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காசை நிறைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி திரும்ப அனுப்பி அந்த காசை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பார்க்கரும் இந்த காசை விருப்பப்பட்டு தான் அனுப்புனாங்க, அவங்க டொனேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இவங்களால சொல்ல முடியும். ஹேக் பண்ணி தான் அந்த காசை எடுத்துட்டானுங்க அப்படிங்கிறத இவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாது போல். எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தேனி கூடுகள் நிறைய வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதுக்குள்ளாடியே ஒரு சீக்ரெட்டான ஃபோன் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஃபோனை யூஸ் பண்ணி அவரோட பழைய ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணுறாரு. அந்த பக்கத்தில் ஒரு லேடி கால் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹே பீ கீப்பர், நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் தான், ஆனால் பர்சனலாக எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. ஒருத்தங்களோட பேரும் அட்ரஸும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை, FBI நினச்சா கூட அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
இதை கேட்டதும் அந்த பொண்ணு FBI வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு கால் பண்ணுறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கம்பெனியை வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாரையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இவங்களோட கம்பெனிக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, கம்பெனியோட பேரை உனக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபோன் வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கம்பெனி இருக்க இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக நிறைய கண்ணாடியெல்லாம் வச்சு பெரிய கம்பெனி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் வெளியே நிற்கிற செக்யூரிட்டிஸ் நம்ம ஹீரோவை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த செக்யூரிட்டி எல்லாம் தாறுமாற அடித்து போட்டுட்டு அவனுங்க கையில் இருந்த கன்னெல்லாம் எடுத்து அதில் இருந்த புல்லட்டை எல்லாம் வெளியே வீசிட்டு அவர் 2 பெட்ரோல் கேனை தூக்கிட்டு உள்ளாடி போகிறாரு. கம்பெனியோட ரிசப்ஷனில் போயிட்டு நான் இந்த பில்டிங்கே எரிக்க போகிறேன், உங்களுக்கு தப்பிக்கணும்னா இங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்த மொத்தமாக நான் எரிக்க போகிறேன், உங்களுக்கு தப்பிக்கணும்னு என்ன இருந்தால் ஒழுங்காக இங்கேருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த அந்த பெட்ரோல் கேனில் இருந்த பெட்ரோல் எடுத்து ஊற்றுறாரு. இப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வருவான். இவனோட பேர் கார்னட். இவன் தான் அந்த பார்க்கருங்கிற லேடியோட மொத்த காசையுமே திருடி இருப்பான். அவன் அங்கே வந்து சார் என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோவும் இந்த இடம் மொத்தத்தையும் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கார்னட்டும் நிறைய செக்யூரிட்டிஸ் வச்சுருப்பான். அவனுங்க எல்லாரையும் விட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோவும் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் தாறுமாற பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கார்னட்டும் இதெல்லாம் பார்த்து பயந்து போய் நிற்கிறான். நம்ம ஹீரோவோ கார்னட் கிட்ட போயிட்டு ஒழுங்காக தப்பிச்சு போயிரு, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு அந்த இடம் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி ஒரு பாம்பை செட் பண்ணிவிட்டு அந்த இடத்தையே சுக்கு நூறாக வெடிக்க வைக்கிறாரு. அதே நேரத்தில் இவங்க எல்லாருக்குமே முதலாளியாக ஒருத்தன் இருப்பான். அவனோட பேர் டான்ஃபோர்த். அவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அந்த கம்பெனியோட பேர் டான்ஃபோர்த் என்டர்பிரைசஸ். அவனுக்கு இந்த கார்னட் கால் பண்ணி இந்த மாதிரி பாம்பு வச்சு நம்ம பில்டிங்கே தகர்த்துட்டான், யாரா அவன் அப்படின்னு சொல்லி அந்த டான்ஃபோர்த் கேட்குறான். தேனி வளர்க்குறவன் அப்படின்னு அவன் சொன்னான். மொத்தத்தையுமே எரிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கார்னட் சொல்கிறான். சரி ஓகே நீ ஒரு லோக்கல் ரவுடியை ஏற்பாடு பண்ணு, என்ன பீ கீப்பர்னு தானே சொன்னான், அந்த பீ கீப்பர் எவன்னு கண்டுபிடி, அவனை கொன்று அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அந்த பக்கம் இந்த மேனேஜர்ஸோட செக்யூரிட்டி டீமுக்கு ஒரு ஹெட் இருப்பார், ஒரு வயசானவர். அவர்கிட்ட போயிட்டு நம்ம பிரான்ச்சில் ஒன்று எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யாரா எரிச்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது பீ கீப்பர் அப்படின்னு சொல்கிறான். அவர் அதை கேட்டதும் ஷாக் ஆகிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, இல்லைன்னா நமக்கு தான் அது ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. அந்த பக்கத்தில் நம்ம வெரோனாவும் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இப்போதான் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா எந்த கம்பெனி இவங்களோட அம்மாவை ஏமாத்தினதா அந்த FBI டீம் சந்தேகப்பட்டுச்சோ அந்த கம்பெனி இப்போ எரிஞ்சு போய் கிடக்கு. இதை கேட்டதும் இந்த வெரோனாக்கு ரொம்பவே சந்தோஷம். எவனோ இதனால பாதிக்கப்பட்டவன் தான் இப்படி எரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்க ஹீரோ தான் எரிச்சாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம கார்னட் லோக்கல் ரவுடிங்க கிட்ட கடைசி 2 நாள்ல நாம யாரையெல்லாம் ஏமாத்தினமோ அவங்க எல்லார் வீட்டுக்கும் நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசியில அந்த பார்க்கருங்கிற லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காரு. ஒரு அங்கே வச்சிருந்த தேனி பெட்டிகள் எல்லாத்தையுமே பார்க்குறானுங்க. நம்ம பில்டிங்கை இவன் தானே எரிச்சான், அதனால இவனோட பீ கூடுகள் எல்லாத்தையுமே எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட தேனி கூடுகள் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நேராக அவரோட கராஜுக்கு வந்து அங்கே இருக்க எல்லா மிஷினையுமே ஆன் பண்ணி விடுறாரு. அவனுங்க அப்படி சுட்ட சத்தம் நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கு. அதனால எப்படியும் அவனுங்க இங்கே வருவானுங்கன்னு தெரியும். அதனால தான் எல்லா மிஷினையுமே ஆன் பண்ணி விடுறாரு. ஸோ இப்போ அவனுங்களும் இவர் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கவனுங்களுக்கு தெரியாம கடைசியில் வந்த ஒருத்தனோட பிடிச்சி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவனோட கண்ணு முன்னாடியே வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா எந்த சத்தமுமே கேட்காம அவனோட கழுத்துல ஒரு சங்கிலியால இறுக்கி அவனை கொன்னுடுறாரு. அதுக்கப்புறமா ஒருத்தனோட வாய்க்குள்ளாடியே துப்பாக்கியை விட்டு இடிச்சு கொன்னுடுவாரு. அந்த கார்னட்டும் அங்க தாறுமாற கன் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த கார்னட்டோட பின்னாடியே நம்ம ஹீரோ நிற்கிறாரு. இப்போ அவனோட கையை பிடிச்சி அங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மிஷினுக்குள்ளாடியே விடுறாரு. அவனோட விரல்கள் எல்லாமே வெட்டப்படுது. இவனை அப்படியே தூக்கிட்டு ஒரு பெட்டிக்குள்ளாடி போட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க டான்ஃபோர்த்துக்கு நம்ம கார்னட் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட விரல்கள் எல்லாமே வெட்டிட்டான்,
கூட்டிட்டு போன லோக்கல் ரவுடிஸ் எல்லாரையுமே அவன் காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கால் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இவனுக்கே தெரியாம நம்ம ஹீரோ பீ கீப்பர் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பாரு. அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனை பிடிச்சு வெளியில இழுத்து அவனோட உடம்புல ஒரு கயிறை கட்டி இவரோட ட்ரக்ல அந்த கயிறை கட்டி விட்டுட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுறாரு. அந்த பிரிட்ஜுக்கு எண்டுக்கு வந்ததுமே அந்த கார் அப்படியே அவனை இழுத்துட்டு கீழே போயிடும். அந்த இடத்துலயும் அவன் செத்து போயிடுவான் தண்ணிக்குள்ளாடி. இப்போ அந்த கார்னட் பேசிட்டு இருந்த ஃபோனு கீழே விழுந்திருக்கோம் இல்லையா, அந்த ஃபோனை எடுத்துட்டு என்னோட பேரு பீ கீப்பர், உன்னை தேடி நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த பக்கத்துல அந்த டான்ஃபோர்த்தும் பயங்கரமா பயப்படுறான். அந்த பக்கம் நியூஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டான்ஃபோர்த்தும் அந்த பீ கீப்பரை ஏதாச்சும் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். அவரு கொஞ்சம் யோசிக்கிறாரு. பீ கீப்பர் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே இருக்கு. இந்த போலீஸ், FBI, CIA இவங்க எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா அந்த பீ கீப்பர் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல இருக்க யாருக்குமே பேர் கிடையாது. எல்லாருக்குமே பீ கீப்பர் அப்படின்னு தான் பேரு. அவங்களோட வேலை என்னன்னா அமெரிக்காக்கு எது நல்லதோ அதை செய்வாங்க. அவங்களுக்கு சட்டம் ஒரு பொருட்டே கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டோ இல்லை சட்டத்தை மீறியோ அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அதை பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட போய் நீ தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த வயசானவரை திட்டுறாரு. அந்த பக்கத்துல அந்த கம்பெனி ஒன்று எரிஞ்சு போச்சு பாத்தீங்களா, அந்த பில்டிங் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத FBI கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஆபீஸ் சிட்டிக்குள்ளாடி இருக்கு. ஒருவேளை அடுத்து நம்ம ஹீரோவோட அட்டாக் அந்த கம்பெனியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வெரோனா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பக்கத்துல அந்த டான்ஃபோர்த்தோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வயசானவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. என்னோட பையன் ஏதோ கேட்குறான், அதை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொன்னதும், சரி ஓகே உங்க பையனுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வயசானவர் CIAல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு. இப்போ அவரு அந்த CIAயோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்றாங்க. இப்போ அந்த CIAயோட தலைவியா ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டதும், நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இன்னும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை எனக்கு ரொம்ப பர்சனல், அதனால இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீ கீப்பரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த லேடியும் சரி நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த CIAயோட இப்போ இருக்கிற தலைவியா ஒரு லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த முன்னாள் CIAயோட தலைவருக்கு, அதாவது அந்த வயசானவருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் கேட்குற விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த பீ கீப்பர் ஆர்கனைசேஷன்லேருந்து அவன் ரிட்டையர்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறமா அவன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடுறதே கிடையாது. இப்போ நடக்கிற மேட்டர் பர்சனல் மேட்டரா இருக்கலாம், அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்றானா இருக்கலாம். அவன் கிட்ட நீங்க எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. இந்த வயசானவரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னோட பேரை யூஸ் பண்ணி இப்போ அந்த ஆர்கனைசேஷன்ல சட்டத்துக்கு உட்படாம யாராச்சும் வேலை செய்வாங்க பாத்தீங்களா, பீ கீப்பர் அப்படிங்கிற பேர்ல அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதாங்க நான் உங்களுக்கு பண்ற கடைசி ஹெல்ப், இதுக்கு மேல என்கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹெல்ப்பை பண்றாங்க. இப்போ இந்த CIAயோட தலைவியான இந்த லேடி கிட்ட இருந்து அந்த பீ கீப்பர் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கால் போகுது. உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களும் இவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆடம் கிளேவை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆடம் கிளே தான், அதாவது நம்ம ஹீரோ தான் இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி எந்த பிரச்சனையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தவர். நம்ம ஹீரோவோட பேரை வரைக்குமே அவங்க கண்டுபிடிச்சு அவரை கொல்ல சொல்றதுக்கு அவர் ஒர்க் பண்ண அதே ஆர்கனைசேஷனுக்கே உத்தரவு வருது. அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்களும் சரி ஓகே அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு CIA ஏதோ கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கேக்குறாங்க, அதனால நாம அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு தேச துரோகி அப்படின்னு நினைச்சு அவரை கொல்றதுக்காக ஒரு பீ கீப்பரை அனுப்பி விடுறாங்க. அவ அங்க போயிட்டு அங்க தாறுமாற கண்ணை வச்சு ஷூட் பண்றா. எதுக்குமே பயப்படாதவ. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் அவகிட்ட இருந்த துப்பாக்கியே எடுத்துட்டு அவளோட கழுத்தையே நெரிப்பாரு. என்ன நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து என்ன கொல்றதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், அதான் நீ ரிட்டையர்ட் ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நம்ம ஹீரோவும் அவளை தாறுமாற அடிப்பாரு. அவ கத்தியெல்லாம் எடுத்து சண்டை போடுவா. நம்ம ஹீரோவை சொல்லவா வேணும், சும்மாவே அடிப்பாரு. இப்போ பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவளை எட்டி உதைப்பாரு. அவ அப்படியே கீழே விழுவா. நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடுறாரு. அதுக்கப்புறமா அவ எழுப்பி அவளோட வண்டியில இருந்த ஒரு பெரிய கன்னை எடுத்து தாறுமாற ஷூட் பண்றா.
ஒரு பெட்ரோல் பல்க்குன்னு பார்க்காம பயங்கரமா சுட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மெஷின்ல பட்டு பெட்ரோல் அங்க ஒழுகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பீ கீப்பரான பொண்ணோட விரலை வெட்டி எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. இவளை இப்படி விட்டாலாம் சும்மா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே பெட்ரோலை பிடிச்சி அவளோட முகத்திலேயே வீசி எறிகிறாரு. அதுக்கப்புறமா அவளை கொளுத்தியும் விட்டுறாரு. உயிரோட அந்த இடத்துலயே கறிக்கட்டையாகி சாம்பலாகி செத்து போயிடுறாவ. அதுக்கப்புறமா அங்க இருந்த அந்த மொத்த பெட்ரோல் பல்க்குமே எரிஞ்சு சாம்பலாயிருது. அங்க இருந்த இன்னொரு வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப அந்த சிஐஏ தலைவியும் அந்த வயசானவருக்கு போனை போட்டு மேட்டர் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அவனை கொல்ல போனவளையே அவன் கொன்னு தள்ளிட்டான். இனிமே உங்க கையில தான் இருக்கு. முடிஞ்சா உங்க உயிரையும் அந்த பையனோட உயிரையும் நீங்களே காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பக்கத்துல அந்த வயசானவர் இருந்தார் இல்லையா, அவரு ராணுவத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு டீமை இங்க வேலைக்கு கூப்பிடுறாரு. அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு, நீங்க அழிக்க போறவன் யாரு, அவன் எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்தவன், அவனை அழிக்கிறதுனா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அவனை அழிக்க முடியும், இல்லைன்னா அவனை அழிக்க முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டீம் கிட்ட இவர் வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பெட்ரோல் பல்கில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பாதி முகம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோவை தெரியும். அதை காட்டிட்டு இவன் தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த பக்கம் அந்த பெட்ரோல் பல்கில் அந்த பொண்ணோட விரலை வெட்டி எடுத்திருப்பாரு பார்த்தீங்களா நம்ம ஹீரோ. அதை எதுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீ கீப்பர் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு குடோன் இருக்கும். இதுக்குள்ள போறதா இருந்தா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் உள்ளாடி போக முடியும். நம்ம ஹீரோ ஆல்ரெடி இங்க இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதனால இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அங்க ஒர்க் ஆகாது. அப்படி இதுக்குள்ளாடி போறதுக்காக தான் அந்த பொண்ணோட விரலை வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி அந்த குடோனுக்குள்ளாடி போயிட்டு அங்க இருக்க சிஸ்டத்தை லாக்இன் பண்ணி யாரையாவது ட்ராக் பண்ணணும்னா எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ட்ராக்கிங் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவனோட போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பாம்ஸ், வெடி மருந்து அப்படின்னு நிறைய ஐட்டம் எல்லாத்தையுமே 2 பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பக்கத்தில் அடுத்த அட்டாக் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருக்க அந்த பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸில் தான். இங்கே நம்ம வெரோனா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. இந்த மொட்டையாக இருக்கார் இல்லையா, அவர் தான் எஃப்ஐயோட தலைவராக இருக்கார். சரி என்ன ஆச்சு, எல்லாத்தையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வெரோனா எடுத்து சொல்கிறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் கண்டிப்பாக அவன் தாக்குதல் நடத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னதும், உங்களுக்கு எத்தனை பேர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, அந்த தாக்குதலை நீங்கள் முடிஞ்சால் தடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையாக இருக்கவர் சொல்கிறாரு. இந்த பக்கத்தில் அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காக நிறைய FBI ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அங்கே உள்ளாடி போனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு படையை அந்த வயசானவர் ஏற்படுத்தியிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த படை அங்கே வந்து நிற்கிது. நீங்கள் எல்லாம் இங்கே உள்ளே வரக்கூடாது, வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி டீம் அவங்க கையில் வச்சுருந்த ஆர்டரை எடுத்து காட்டுறாங்க. FBI ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வெளியே போய் நிற்கிறாங்க. அந்த ரிட்டையர்ட் மிலிட்ரி டீம் மொத்தமும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கொள்ளாடி வந்து, இங்கே யாருமே ஒர்க் பண்ண வேண்டாம், நீங்கள் எல்லாருமே வெளியே போங்க, இங்கே மிகப்பெரிய தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே அந்த கம்பெனிக்கான மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து, நாங்கள் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் ஒரு சைடில் நின்று உங்களோட ஒர்க்கை பார்த்துக்கோங்க, நாங்கள் எங்களோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ நேர்மையாக சம்பாதிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் இவங்க பண்ணுற வேலை அடுத்தவங்க காசு ஆட்டையை போடுறது. உடனே அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும், நீ உன்னோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணு, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த மேனேஜரும், இவங்களுக்கு தலைவனாக இருக்கிறது யார், அந்த டான்ஃபோர்த், அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட பேச கொடுக்குறாங்க. அவனும், நீ உன்னோட வேலையை ஒரு பக்கமாக பாரு, ஆனால் எந்த காரணத்துக்காகவும் எங்கள் வேலையை ஸ்டாப் பண்ண முடியாது, எங்களோட வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த FBI ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வெளியே இருந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம இதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் அவனுங்களுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு, அவன் எப்படி உள்ளே போவான், அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நான் தாங்க அது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. திடீர்னு அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே போட்டு தாறுமாறா வெளுத்து வாங்குறாரு. அங்கே இருக்க எல்லா அவனுங்களையும் அடித்து போட்டுட்டு ஒரே ஒரு FBI ஏஜெண்ட்டை மட்டும் ஒரு பிணை கைதி மாதிரி கொண்டு போகிறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்போ அந்த ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் டீம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவனுங்க மேலே கன் ஷூட் படாமல் நம்ம ஹீரோவை அவனுங்க ஷூட் பண்ணி ஆகணும்.
அது மட்டும் இல்லாமல் எவனை நம்ம கொல்ல போகிறோன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் அங்கே இருப்பானுங்க. இப்போ அந்த இடத்துல அந்த டீம் ஷூட் பண்ணும்போது நிறைய பேர் அங்கேருந்து தாறுமாறாக வெளியே ஓடி போகிறாங்க. நிறைய பேர் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கே ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பதுங்கி இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருத்தனோட கழுத்தில் கயிறை போட்டு கூரை வழியாகவே அவனை இழுத்து உடைக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்களை எல்லாம் அடிச்சு போடுறாரு. அந்த இடத்துல அந்த ரிட்டையர்ட் மிலிட்ரி டீம் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோவை சொல்லவா வேணும், தாறுமாறா போட்டு தள்ளுறாரு. இப்போ அந்த இடத்துல அந்த வெரோனா வராங்க. எதுக்காக நீங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போறாங்க. அங்கே அவங்க உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் லிஃப்ட் பக்கத்தில் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சுருக்காரு. லிஃப்ட் மேலே தான் நம்ம ஹீரோ இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்களோட கன்னை திரும்ப லோட் பண்ணுற கேப்பில் அந்த லிஃப்டோட சங்கிலிலேயே பாம்பை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சங்கிலி அறுந்து மொத்த பேரும் கீழே விழுறாங்க. அதுக்கு பயந்து கொஞ்சம் பேர் ஓடி வரும்போது ஆல்ரெடி அங்கே ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதில் ஒரு நூல் கட்டி விட்டுருப்பாரு. அது இழுத்து மற்றவங்க எல்லாம் கீழே விழுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த வெரோனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஒருத்தர் இருந்தாமலே அவனை பிடிச்சி சொல்லு, உன்னோட ஓனர் யாரு, அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அவனும் வேற வழி இல்லாம அவனோட சிஸ்டத்தை லாக்இன் பண்ணி அவங்களோட பாஸை காமிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்தில் அந்த வெரோனாங்கிறவங்க வராங்க. நீ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாத, சட்டப்படி என்னன்னாலும் நடவடிக்கை எடுக்கலாம், கோர்ட்ல போய் இவனுங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெரோனா சொல்றாங்க. இந்த மாதிரி பணக்கார அதிகாரத்தில் இருக்க இவனுங்களெல்லாம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இவனுங்கிட்ட போய் கோர்ட்டு கேஸ்லாம் சொன்னால் நடக்குமா, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அந்த டீம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு நம்ம வெரோனா வந்து பார்க்குறாங்க. உங்களோட சிஸ்டத்தில் எல்லாம் எல்லா ப்ரூஃப்மே இருக்கு, யார் யாருக்கு கால் பண்ணியிருக்காங்க, யார் யார்கிட்ட பணத்தை திருடி இருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணி அவனுங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த மொத்த டீமுக்கும் உண்டான பாஸ் அந்த டான்ஃபோர்த் அவனோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இந்த டான்ஃபோர்த்தோட அம்மா யாரு தெரியுமா, இந்த நாட்டோட பிரசிடென்ட். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே அந்த எஃபிஐயோட தலைவரா மொட்டையா ஒருத்தர் இருந்திருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க சென்டர்ல போலீஸ், FBI, CIAயோட எல்லா ஆஃபீஸ்லயுமே கவர்மெண்ட் சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேரை நாம யூஸ் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேரே அந்த டான்ஃபோர்த்துங்கிற பையனோடது தான். அதனால அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே இந்த நாட்டில் இருக்க குடிமக்கள் யார் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கேட்குறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே அங்கேருந்து அவங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கேட்குறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பணம் வச்சிருக்க ஆட்களை பிடிக்கிறானுங்க. அவங்கள ஒரு டார்கெட்டாக வச்சு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணி எடுத்துட்டு அவங்களோட லாகின், டிரான்சாக்ஷன், பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டையே மொத்தமாக காலி பண்ணிடுறானுங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த எஃபிஐயோட தலைவர் கேட்டதும் பயங்கர ஷாக்கு. இப்போ அந்த டான்ஃபோர்த்துங்கிற பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்களா, அவங்களோட அம்மாவோட வீட்டில் தான் இருக்கான். அங்கே இருக்கிறதா இவனுக்கு சேஃபு, அங்கே தான் அந்த பீ கீப்பர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் இந்த டான்ஃபோர்த்தை அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு இந்த வெரோனாவும் அவங்க கூட ஒரு பார்ட்னரும் சேர்ந்து அவங்களோட எஃபிஐ கார்டெல்லாம் காட்டிட்டு உள்ளாடி வராங்க. உள்ள பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய லோக்கல் ரவுடிஸ் எல்லாரையுமே இறக்கி விட்டுருக்கானுங்க. அந்த இடத்துல செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும். உள்ளாடி வர எல்லா வண்டியுமே கரெக்டா ஒண்ணு விடாம செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அங்க இருக்க அந்த வண்டியோட அடி பக்கத்துல போய் கூட ஒவ்வொரு இடத்தையுமே செக் பண்ணி கரெக்டா பார்த்து தான் அனுப்புறானுங்க. இவ்வளோ செக்கிங்க்கு நடுவில் நம்ம ஹீரோவால் எப்படி உள்ளே போக முடியும்னு பார்த்தா இந்த பக்கத்தில் அண்டர் கிரவுண்ட் வழியாக சாக்கடை தண்ணி போகும் பார்த்தீங்களா, அது வழியாக நம்ம ஹீரோ இங்கே உள்ளே வந்திருக்காரு. அந்த சாக்கடை டேங்கோட மேல் மூடியை ஓப்பன் பண்ணி மெதுவாக பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு வண்டி நிற்கும். இந்த வண்டி போகிறதுக்குள்ளாடி ஸ்கேட்டிங் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் படுத்துக்கிட்டு ஒவ்வொரு வண்டி மாறி மாறி போகிறாரு. அப்படி அவர் மெதுவாக போய் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு வண்டிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த வண்டிக்கு மேலேயே பிடிச்சி வச்சுட்டு அந்த ஸ்கேட்டிங்கையும் அவர் எடுத்துடுறாரு. இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி டீம் அந்த வண்டி கடியில் ஒரு ஆள் அனுப்பி செக் பண்ண வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒருத்தர் அந்த வண்டி கடியில் செக் பண்ணுறதுக்காக வருவார். அப்படி வர்றவனை நம்ம ஹீரோ அடித்து அவனை அந்த வண்டிக்கு மேலேயே கெட்டி வச்சுட்டு அவனோட யூனிஃபார்மை எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டு செக்கிங் ஓவர் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியோட சைடில் 2 தட்டு தட்டுறாரு. அந்த வண்டியும் செக்கிங் முடிச்சு உள்ளாடி போகும்.
இப்போ நம்ம ஹீரோவும் இவனுங்களோட யூனிஃபார்மை போட்டுக்கிறதுனால ஈஸியா உள்ள போயிட்டாரு. இப்போ அங்க அந்த லோக்கல் ரவுடி டீம் ஒன்று வச்சிருப்பான் பாத்தீங்களா, அங்க இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வராரு. அவரு அங்க இருக்க இடங்கள்ல நிறைய இடத்துல ஆல்ரெடி பாம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு தண்ணி ரூம்ல நம்ம பிரசிடென்ட் அவங்க பையனை கூட்டிட்டு வந்து அந்த FBI தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேக்குறாங்க. அதுக்கு அவரும், உங்க பையன் இந்த மாதிரி மற்றவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்க மொத்த காசையுமே திருடி இருக்கான். இந்த மாதிரி தான் அவன் கோடி கணக்கில் காசு சம்பாதிக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த பிரசிடென்ட் ஷாக் ஆகுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ற, உனக்கு இல்லாத சொத்தா உங்க அப்பா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காரு, நீ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்லி அவனை கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த FBI தலைவரும் இவனால பாதிக்கப்பட்ட பீ கீப்பர்னு ஒருத்தர் இவனை கொல்றதுக்கு இங்கேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம பிரசிடென்ட் ஷாக் ஆகுறாங்க. அவங்களோட பையனை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை, நீ பண்ணது தப்பு, அதனால உன்னோட தப்பை நீ ஒத்துக்கோ, மீடியா முன்னாடி போய் நீ பண்ண தப்பை ஒத்துக்கோ, உன்னை போலீஸ்ல சரணடைய வச்சு நம்ம லீகலா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றாங்க. லீகலா போனாதான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அவங்க அம்மா சொல்ற பேச்சு எதையுமே அவன் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோவை அந்த லோக்கல் ரவுடிஸ் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்துருப்பாருங்க. பார்த்து துப்பாக்கி முனையில நம்ம ஹீரோவை அங்கே நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. அவரோட கையில எதுவுமே இல்லைன்னு இவனுக்கு நினைச்சிட்டு அவரை முட்டி போட வைப்பானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அவரோட கையில ஒரு ரிமோட்டை வச்சிருப்பாரு. அந்த லோக்கல் ரவுடி கேங்கோட தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவன் நம்ம ஹீரோவோட நெத்தி பொட்டுல சுடுறதுக்காக துப்பாக்கி வச்சிட்டு இருப்பான். இவனுங்க சுட போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவரோட கையில இருந்த அந்த ரிமோட்டை அமுக்கி விடுறாரு. அவர் ஆல்ரெடி அங்கங்க செட் பண்ணி வச்சிருந்த பாம் எல்லாம் தாறுமாறா வெடிக்குது. அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த லோக்கல் ரவுடி கேங்கோட கையில இருக்கிற துப்பாக்கி எல்லாம் எடுத்து அவனுங்களே ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துல அந்த லோக்கல் ரவுடி கேங்கோட தலைவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அப்படி அவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த எல்லோ ஜாக்கெட் போட்டிருக்காமலே அவனுக்கு ஒரு கால் இருக்காது, அவன் டம்மி கால் தான் வச்சிருந்திருப்பான். அவனோட அந்த பலவீனத்தை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அவனை ஒரே மிதி தான் அவனோட அந்த காலை உடைஞ்சு அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். அந்த நேரத்துல அவனோட கையில இருந்த கத்தியே நம்ம ஹீரோ பிடிங்கி அவனையே குத்துறாரு. அதுக்கப்புறமா தாறுமாறு அவன் மூஞ்சில குத்துறாரு. அவனை வேற லெவல்ல அடிச்சு அவனோட கழுத்துல ஒரு குத்து தான், அவ்வளவுதான், அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அந்த FBI தலைவரும் நீ ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் திடீர்னு அவனோட கையில கன்னை எடுத்துட்டு இவனை அரெஸ்ட் ஆக சொல்றான். அந்த FBI தலைவரையே ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். இப்போ அந்த இடத்துல அந்த கதவுல பாம்பு செட் பண்ணி அதை வெடிக்க வச்சு நம்ம ஹீரோ உள்ளாடி வராரு. ஆனா அந்த டான்ஃபோர்த்தும் அவனோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவனை பெத்த அம்மான்னு கூட பார்க்காம அவங்கள ஒரு பிணை கைதியா யூஸ் பண்றான். அதே நேரத்தில் அந்த வெரோனா அந்த இடத்துல கையில் துப்பாக்கியோட வந்து நிற்கிறாங்க. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் பார்த்தா அங்கே ஒரு விண்டோ இருக்குது, அது கண்ணாடியால் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்தில் கடல் இருக்குது. இவரால் அங்கேருந்து எட்டி குதிச்சு அந்த கடல் வழியாக தப்பிக்க முடியும். டேய், நீ இங்கேருந்து உயிரோட போக மாட்ட, இந்த பிரசிடெண்ட்டை கொன்ன பழி உன் மேலே தான் விழப்போகுது அப்படின்னு சொல்லி கன் எடுத்து அவங்க அம்மாவை ஷூட் பண்ண போவான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அவனோட நெத்திலேயே கண்ணால ஷூட் பண்ணிடுவாரு. அவ்வளோதான், அந்த இடத்துலயே அவன் செத்து போவான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி வழியா அங்கேருந்து எகிரி குதிக்கிறாரு. நம்ம ஹீரோவை சுடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் வெரோனா அவங்கள சுட மாட்டா. ஏன்னா அவளோட அம்மாவோட சாவுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால வேற வழி இல்லாம வெரோனா துப்பாக்கியை கீழே இறக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே தலையாட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. இந்த போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவோட பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம ஹீரோ அங்க மணலுக்கு அடியில ஸ்விம்மிங் சூட் எல்லாம் புதைச்சு வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அந்த கடல் வழியா ஈஸியா நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிடுறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து கால் பண்ணுறோம், ஓடிபி ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி லிங்க் அனுப்பியிருக்கோம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு அன்னோன் லிங்கையுமே கிளிக் பண்ணாதீங்க, யாருக்குமே ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.